Hi friends, இன்னைக்கு நாம ஒரு நோ குக் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது நோ ஃப்ளேம் நோ பேக் ஸ்வீட் ரெசிபி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இதோட டேஸ்ட். எப்பயாவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அப்போது வீட்டில் எதுவும் ஸ்வீட் இல்லைன்னா அப்போது கொஞ்ச நேரத்தில் உடனே செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இப்போது இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 250 கிராம், அதாவது 30 ருபீஸ் மேரிகோல்டு பிஸ்கெட் பேக்கெட் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு 250 கிராம் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த ஸ்வீட்க்கு ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சேன். பட் 250 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டேன். இதில் மில்க் கூட ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். பட் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிக்கிட்டேன். தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றுனாதான் இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஒட்டி வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி மாவு இருக்கணும். அண்ட் இந்த கேனில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், பாதிக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ 250 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். அண்ட் மாவோட பதம் இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட்க்கு பதிலாக வேறு ஏதாவது பாலித்தீன் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் நாம் மாவை தேய்ச்சி பரப்ப போகிறோம். ஸோ ஷீட் நல்லா பெருசாக இருக்கணும். அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கீ தடவி வச்சுக்கணும், ஒட்டாமல் இருக்க. அப்புறம் மாவை எடுத்து மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அதை நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்க்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அப்புறம் நான் 10 ருபீஸ் பூஸ்ட் பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எந்த சாக்லேட் ஃப்ளேவர் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை இப்படி நல்லா தூவி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா கார்னர் வர ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் ஒரு பெரிய தேங்காயோட அரை மூடியை இப்படி துருவி வச்சுருக்கேன். நான் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் இதில் டெசிகேட்டட் கோகோனட் கூட ஆட் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட்ங்கிறது ட்ரையாக இருக்கும். பட் அதை விட இந்த மாய்ஸ்சர்ட் கோகோனட் தான் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃப்ரெஷ் கோகோனட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அது அந்த சாக்லேட் பவுடர் கூட நல்லா ஒட்டிக்கும். ஸோ ரோல் பண்ணும்போது உதிராமல் இருக்கும். அப்புறம் இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். இதை ரோல் பண்ணி முடித்ததும் அதே ஷீட்டில் இதை சுருட்டி கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கணும். ஸோ தட் அந்த ரோல் நல்லா செட் ஆகிடும் அண்ட் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். அண்ட் இப்போ இதை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். நைஃப் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் ஸ்லைசஸ் சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான், நம்ம சூப்பரான மேரிகோல்டு பிஸ்கட் ஸ்விஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட டேஸ்ட் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ சாப்பிட்றவங்க உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.